தமிழ் போன்ல அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க, கலிவர்தனுக்கு 15 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கியே, இது ராயினிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? அது பிசினஸ் சம்பந்தமா அனுப்புனது. சும்மா ஓட்டாரா மாப்ள, நீ அவனுக்கு ஜெயிலுக்கு போன 2வது நாளே நீ டிரான்ஸ்பர் பண்ணிருக்க. அப்படி என்னடா உனக்கும் அவனுக்கும் பிசினஸ் டீலிங்க? ஏண்டா வீட்டுக்கு வந்து நாங்க பிச்சை எடுப்போம்னு சொல்ற? என்ன மாப்பிள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க? பாருங்க, அடுத்தவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுக்கிறது கிரிமினல் அஃபென்ஸ். உன்னைய மாதிரி கிரிமினலை ஹேண்டில் பண்ணணும்னா கிரிமினலா தான்டா யோசிக்கணும். இப்ப சொல்லுடா, எதுக்குடா பணத்தை அனுப்பி விட்டா? தமிழ், இப்ப எதுக்கு நீங்க போன் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க அடிச்சதுல இப்பதான் நான் கோமால இருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். இனிமேட்டு தான் ஆபீஸ் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். இந்த பணம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை என் மாமா மாத்தி அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு எனக்கு போன் பண்ணி சொல்றீங்களா? இப்படிலாம் இல்லாத பழிய என் மேல போடாதீங்க, வைங்க போன. பரமன் கிட்ட அர்ஜுன் சொல்றாரு, இருந்தாலும் இந்த விஷயத்த இட்டு நமக்கு பிரச்சனை வரும், என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தமிழும் சரஸ்வதியும் ராகினி கிட்ட இத பத்தி நம்ம சொல்லலான்னு போறாங்க. ராகினி சொல்றாங்க, உங்களதான் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்னு இங்க எதுக்கு வந்தீங்க? சரஸ்வதி சொல்றாங்க, நீ எல்லா விஷயத்திலயும் நீ பதட்டப்படுற, அதான் நீ ஏமாந்து போற. தமிழ் சொல்றத கேளு. ராகினி, உன் புருஷன் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கான், நீ அதை நம்பவே இல்லை. மேக்னாவோட கொலையிலயும் உன் புருஷனுக்கு சம்பந்தம் இருக்கு. இத மறைக்கதான் கலிவர்தனுக்கு பணம் கொடுத்திருக்கான். இதுதான் ஸ்டேட்மெண்ட், பாரு. சரஸ்வதி சொல்றாங்க, பிசினஸ் டீலிங்னு சொல்லி உன் புருஷன் சொல்லுவான், ஆனா அதோட டேட்டா பார்த்தா உனக்கு தெரியும். கலிவர்தன் ஜெயிலுக்கு போன 2 நாள்ல இந்த பணத்தை அனுப்பி விட்டுருக்கான். பாரு, மேக்னாவை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே அர்ஜுன் தான். அதை மறைக்கிறதுக்காண்டிதான் இந்த பணத்தை கொடுத்துருக்கான். அர்ஜுனோட அம்மாவே அத்தை மாமா தப்பு செய்யலன்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க கோயில்ல வச்சு. உனக்கு சந்தேகம் இருந்தா ராகினி அவங்க கிட்டே போய் கேளு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அர்ஜுன் கிட்ட காட்டி கேட்டுப்பாரு. பரமன் தான் கொடுத்தான்னு போய் சொல்லுவான் அவன் அர்ஜுன். நான் மனசாட்சியோட யோசிச்சு பாரு, அவன் தப்பானவனா இல்லையான்னு. இதுக்கு ஒரு நல்ல முடிவா நீயே எடு ராகினி. என்ன ராகினி, ஆபீஸ்க்கே வந்திருக்க? என்ன அர்ஜுன் என்ன எதிர்பார்க்கலையா? நீங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லாம தானே நிறைய வேலை பார்த்திருக்கீங்க. மேக்னாவோட மாமாவுக்கு எதுக்கு 15 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சிருக்கீங்க அர்ஜுன்? இது எப்படி ராகினி உங்ககிட்ட? இதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க பணம் அனுப்புனீங்களா இல்லையா? நான் எதுவும் அனுப்பல ராகினி. அப்புறம் எப்படி கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிருக்கு? முன்னாடி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த அமௌண்ட் வேணா போயிருக்கோம். நீங்க அந்த பரமன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அனுப்பி இருக்கீங்க. அப்படியா ராகினி? குடு, நான் பாக்குறேன். என்ன மாமா அது, அவருக்கு பணம் அனுப்பி இருக்கீங்க? ஆமா மாப்ள, அவர் கூட ஒரு பிசினஸ் டீலிங் காண்டி அனுப்பி விட்டேம்மா. ஜெயிலுக்குள்ள இருக்கவர் கூட என்ன பிசினஸ்? அவர் கம்பெனியே இல்லையா அவர்கிட்ட? ஏன் அர்ஜுன் இவ்வளவு பொய் பேசுறீங்க? என்ன பார்த்தா அவ்வளவு முட்டாளாவா இருக்கு? நான் விசாரிக்கிறேன் ராகினி, நீ வீட்டுக்கு போ. அர்ஜுன், எந்த தப்பு நடந்தாலும் பரமனையே காரணம் காட்டுறீங்க. உங்களுக்கு தெரியாம அவர் எப்படி பண்ணிருப்பாரு? மேக்னா கொலைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? என்ன அர்ஜுன் சொல்லுங்க. மாப்பிள்ள இல்லம்மா, நான் தாம்மா. உங்க அண்ணே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாரா? அந்த சமயத்துல மேக்னா உதவி செஞ்சாங்களா? உங்களை கொலை பண்றதுக்கு பரமன் கேட்டாரு, நான் தாம்மா உதவி செஞ்சேன். என்ன மாமா சொல்றீங்க? சாரி மாப்பிள்ள, தமிழ் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனாலதான் இந்த மாதிரி பிளான் பண்ற மாதிரி ஆயிடுச்சு மாப்பிள்ள. போதும், இதுக்கு மேல எந்த பொய்யும் நான் நம்புறதுக்கு ரெடி இல்ல அர்ஜுன். மரியாதையா உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே இந்த காசை கொடுத்தீங்க. அதான் உங்க அப்பா சொத்து வேணும்னு நீங்க சில பிளான் பண்ணீங்க, நானும் ஒத்துக்கிட்டேன்ல. இந்த அளவுக்கு கொலையா பண்ணுவீங்க? இத்தனை நாளா அப்பா அம்மா மேலதான் தப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாமே புரியுது. வீட்டுல போய் அத்தை கிட்ட பேசிட்டு தான் வர்றேன். அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தலன்னு அத்தையே சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்த என்கிட்டயே மறைச்சிட்டீங்கல்ல. அப்பனா இந்த சொத்து தானே உங்களுக்கு முக்கியம்? சொல்லுங்க அர்ஜுன். ராகினி, உனக்கு என்ன தெரியணும்? நான் தான் காசு கொடுத்தேன், நான் தான் மேக்னாவை கொன்னேன், போதுமா? நானும் எவ்வளவு நாளா நல்லவனாவே நடிக்கிறது போர் அடிக்குது இல்ல. சொத்துக்காண்டிதான் எல்லாமே பண்ணினேன். அர்ஜுன், இத்தனை நாளா ஏமாத்தினியா? ஆமா ஏமாத்தினேன். இப்ப என்ன? முன்னாடி நானே என்ன குத்திக்கிட்டு டிராமா பண்ணேன், அதையும் நம்பினேன். அதுக்கப்புறம் மறைஞ்சிருந்து என்ன கடத்துறாங்கன்னு நான் சொன்னேன், அதையும் நீ நம்பிட்ட. பக்கம் நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கிட்ட. என்ன திடீர்னு உனக்கு கோவம் பொங்குது? ராகினி, உன் குடும்பத்தை நான் பழி வாங்குவேன். இதோட நான் விட மாட்டேன். ரோட்ல இறங்கி பிச்சை எடுக்க வைப்பேன். அர்ஜுன், நீ எல்லாம் மனுஷனா? உனக்காண்டி என் குடும்பத்தையே எதிர்த்து நின்னேன். யாரு சொல்லியும் நம்பாம உன்னைய மாத்திரம் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்திட்டியா அர்ஜுன்? நீ அந்த அளவுக்கு லூசா இருந்த. என்ன சொன்னாலும் நம்பின. நான் என்ன பண்றது? உன்னை மாதிரி ஒரு ஆளு கூட வாழ்ந்தேன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அர்ஜுன். உங்க அப்பா அம்மா மேல நான் கோவப்பட்டது உண்மை, ஆனா உன் லவ் ட்ரூ தான். உன்னோட தேவைக்காண்டி என்னை நீ பயன்படுத்தி இருக்க. சொத்து கிடைச்சிருச்சுன்னு தானே இந்த அளவுக்கு ஆசை.
அது நான் கிடைக்க விட மாட்டேன். இப்பவே என் அண்ணன் வீட்டுக்கு போய் அந்த சொத்து உனக்கு கிடைக்க விடாம எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். ராகினிய அர்ஜுன் அடிக்கிறாரு. ராகினி மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அப்பல நல்ல வேளை மூச்சு இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? அர்ஜுன் சொல்றாரு, டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வர முடியும், இவ்வளவு வெளியே விடக்கூடாது. தமிழும் சரஸ்வதியும் ராகினி கிட்ட பேசினத வீட்டுல வந்து சொல்றாங்க. கோத சொல்றாங்க, இதனால ராகினிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. அதெல்லாம் வந்துடாதுமான்னு நடேசன் சொல்றாரு. வாசு, நீ வேணா போன் பண்ணி பாரு ராகினிக்கு. வசு சொல்றாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருதே ராகினிக்கு போன் பண்ணா. கோத சொல்றாங்க, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமே. தமிழ் சொல்றாரு, நீங்க இருங்கம்மா, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். சரஸ்வதியும் கிளம்புறாங்க தமிழ் கூட. என்ன மாப்பிள்ள இப்படி கட்டி போட்டு வச்சுட்ட? அவ சொன்னால சொத்து நம்ம கிட்ட வராதான், அதுக்காண்டி கட்டி போட்டு ஒன்னும் பண்ண முடியாதே மாப்பிள்ள. ஆமா, இந்த பத்திரம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் என்ன கட்டி போட்டிருக்கன்னு ராகினி கேக்குறாங்க. இது ரொம்ப சேஃபான இடமா, ஒன்னும் ஆகாது அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. அர்ஜுன், நான் குழந்தைய பாத்துக்கணும்ல, குழந்தை மேல எனக்கு பாசம் இருக்க ராகினி, ஆனா என் லட்சியத்துக்கு முன்னாடி குழந்தையெல்லாம் யோசிக்க முடியாது. டாக்குமெண்ட் என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்னு பார்த்தேன்னா குழந்தைய கொன்றுவேன். ஓகேவா? நீ எல்லாம் மனுஷனா அர்ஜுன், பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் போயிடுற. அம்மா, நீ எதுக்கு ராகினி கிட்ட போய் சொல்ற? அர்ஜுன், இதுக்கு மேல ராகினியை ஏமாத்துறது சரியில்லடா. ஆமாடா தம்பி, இதுக்கு மேல ராகினி கிட்ட எதுவும் மறைக்க வேணாம். அதான் நீங்க எல்லாத்தையும் உளறி தொலைச்சிட்டீங்களே. வந்து என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கா. பரமன் சொல்றாரு, நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னா, நாங்க அடைச்சு வச்சிட்டோம்ல, இனிமேட்டு இவங்களுக்கும் எதுவும் தெரிய வேணாம், நான் சொன்னதை செஞ்சா போதும். இப்ப ராகினி எங்க இருக்கா? என்னடா பண்ணுன அர்ஜுன்? அவ இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காமா. இதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன். குழந்தை எங்கன்னு கேக்குறேன்ல, உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ள தமிழ் வந்திருக்கா மாப்பிள்ள. நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.